வெல்கம் டு வனீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ்க்கெலாம் செம காம்பினேஷனாக இருக்குங்க. தக்காளி தொக்கு மாதக்கணக்கில் வச்சுருந்தீங்கனாலும் கெட்டு போகாது. இது கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். ஆமாங்க, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஏன்னா இதில் உள்ள சீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு செஞ்சுருக்கோம். பூண்டு தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போதே இந்த ரெசிபியை நோட் பண்ணி செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். செஞ்ச உடனே காலி ஆகிடும். ஃபாரினில் இருக்கிறவங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, ஹாஸ்டலில் இருக்கிறவங்க பொண்ணு, இவங்களுக்கெல்லாம் சீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டெடிக்கேட்டடோடு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க இன்னும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி தக்காளி, பியோர் சில்லி பவுடர், பூண்டு, கடுகு, பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், உப்பு, புளி, அவ்வளோதாங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஒரு தக்காளியில் குறுக்க வெட்டிடுங்க, அதாவது நடுவில் வெட்டிடுங்க. அதாவது லெமன் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிட்டோம்னா நமக்கு சீடு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துடலாங்க. நீங்கள் 5 நிமிஷத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சிரமப்பட்டீங்கன்னா சீடு இல்லாமல் சமைக்க முடியாது. அதனால் ஒரு 5 நிமிஷம் மெனக்கட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல அருமையான ஒரு ரெசிபியை நீங்கள் டெடிகேட் பண்ண முடியும். எனக்கு இந்த சீட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. ஃபஸ்ட்டு எல்லாமே குறுக்கால வெட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றுனா எடுத்து நம்ம சீடை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. சீட்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து முடிச்சிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த ஃபுல் சீட்ஸையும் எடுத்துகிட்டு வெறும் சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சதையை பருக்கதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். சீட்ஸ் இந்த அளவுக்கு இருக்குங்க. பாருங்கள் சீட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த சீட்ஸை என்ன பண்ணணும், கை விட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. அந்த ஜூஸ்லாம் வர்ற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சீட்ஸ் தனியாக, அந்த ஜூஸ் தனியாக வந்துடுங்க. தண்ணி ஒரு ட்ராப் கூட சேர்த்தக்கூடாது. தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டு சீட்ஸ் தனியாக, சாறு தனியாக பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த நடுவில் இருக்கிற தண்டு, சீட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ சீட்ஸ் தனியாக, சாறு தனியாக பிழிஞ்சு எடுத்தாச்சு. சீட்ஸே இல்லாமல் தக்காளியை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சாலும் சரி, கொரங்கொரப்பாக அரைச்சாலும் சரி, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம விதையை எடுத்துகிட்டு வச்சுருக்கிற தக்காளியை 4 பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அரைச்சி எடுத்தாச்சுங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி திப்பியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போது எல்லா தக்காளியும் இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லா தக்காளியும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. சாறு மட்டும். பூண்டு, தக்காளி அரைச்சி எடுத்தாச்சு. தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரமாக இருக்கும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும். ரொம்ப நேரம் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ரொம்ப நேரம் இதுக்கு கொதிக்கணும். அதனால் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். மற்ற பாத்திரத்தில் வச்சோம்னா, அடிகனமான பாத்திரத்தில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த ரொம்ப நேரம் கிளற வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட அடிப்பிடிக்காது. 1 கிலோ தக்காளிக்கு 200லேருந்து 250 மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு சேர்த்துடலாம். நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துட்டு, பெருங்காயம் சேர்த்துட்டு, கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாங்க. அரைச்சி வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதற வரைக்கும் வதக்கணுங்க. நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அளவுக்கு வதக்கணும். இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும், சீக்கிரமாக பூஞ்சை முடிச்சிடும். அதனால் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அடி பிடிக்கும். பூண்டு நல்லா அடி பிடிக்கும். கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இதை மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க. கிளறி நல்லா கொதி வரும். அது நீங்கள் அதுக்கப்புறம் கிளறணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி அப்படியே வற்றும். அதனால் நீங்கள் அப்படியே 2 கிளறி மூடி வச்சுருங்க. இல்லைன்னா அந்த பபுள்ஸ்லாம் வெளியே ஸ்டவ் ஃபுல்லாக இறஞ்சிடும். இதை பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம இதில் இன்னும் மிளகாத்தூள் சேர்த்தல. மிளகாத்தூள் பியோர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 2லேருந்து 3 ஸ்பூன் கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா கூட குறைச்சி கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுருங்க. ஏன்னா அந்த கொதிக்கும் போதே உங்களுக்கு அந்த புளி நல்லா வெந்து நல்லா ஸ்மாஷ் ஆயிரும். அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சி அப்படி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டிங்கனாவே தக்காளியெல்லாம் நல்லா கொதித்து வரும்போது அதுவும் நல்லா கொதித்து ரெடி ஆகிடும். இப்போ பாதி அளவுக்கு கொதிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஒரு அப்படியே திக்காக வரும். அப்படியே உருண்டு வரும் எண்ணெய் பிரிஞ்சு. அந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணி ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க.
அடிகனமான பாத்திரத்தில் கிளறும்போது உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்குங்க. எவ்வளோ நேரம் கொதித்தாலும் அடி பிடிக்காது. இல்லைன்னா டக்குன்னு சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நம்ம கை விடாமல் கிளற மாதிரி இருக்கும். அதனால தான் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. 3/4 கொதித்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் சுண்டி லேசாக அந்த எண்ணெய் பிரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு இறக்கணும்னா நம்மளோட அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட தக்காளி தொக்கு. சீட்ஸ் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டோம் பாருங்கள். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செஞ்சதுனால அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுங்க. இது கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கூட இந்த தொக்கு சாப்பிட்லாம். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு டெடிக்கேட்டடாக இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு சர்வ் பண்ணலாங்க. நீங்கள் ஒரு வாரம் வெளியில் வச்சுக்கலாம். ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் மாத கணக்கில் கூட வச்சுக்கலாம். நான் எப்போல்லாம் உங்களுக்கு ரைஸ்க்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிரியாணி இதுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. செம்மையாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தக்காளி பூண்டு விலை கம்மியாக இருக்கும் போதே இந்த ரெசிபியை செஞ்சு அசத்துங்க. செஞ்ச உடனே காலியாயிருங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.